அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடன் ஊருக்கு வருவாயா, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று வினவி கூறுவது. ஓகேங்களா, வினவி கூறுவது. இப்போ நம்ம யாருன்னா வந்து நீ இதை செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்னா, செய்யாம இருக்கா அப்படின்னு கேட்போம். அவங்களே நம்ம மறுபடியும் கொஸ்டின் கேட்கிற மாதிரி கேட்போம், பதில் சொல்லுவோம். ஓகேங்களா, செய்யாம இருக்கா இது செஞ்சியா பண்ணிட்டா, செய்யாம இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்போ ஊருக்கு நீ வருவாயா என்ற வினாவிற்கு வராம இருக்கா, நான் வராம இருக்கணும்னு சொல்லுவோம்ல. அப்போ வராமல் இருப்பேனா என்று ஒரு கொஸ்டினாவே பதில் சொல்றது, ஒரு மறுபடியும் ஒரு வினாவாவே பதில் சொல்றதுதான் வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ கொஸ்டின் கேட்டா மறுபடியும் அவங்க எதிர்வாதமா கொஸ்டின் கேட்கிற மாதிரியே பதில் சொல்றது. செஞ்சியான்னு கேட்டா செய்யாம இருக்கா அப்படின்னு சொல்லல, செஞ்சேன்னு சொல்ல மாட்டான், நான் செய்யாம இருக்கா அப்படின்னு சொல்லுவான். ஓகேங்களா, அதான் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல்னா நடந்ததை நடந்ததுன்னு சொல்றது உற்றது உரைத்தல். ஓகேங்களா, உற்றதுன்னா நடக்கிறது, நடந்ததுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நீ விளையாடவில்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது, கால் வலிக்கிறது என்று உற்றதை கூறுவது. இந்த வழி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, உற்றதை கூறுவது. அப்போ கால் வலிக்குது அதனால விளையாடல. ஓகேவா, நீ விளையாடன்னு கேட்டா கால் வலிக்குதுன்னு நம்ம பதில் சொல்லுவோம். அப்போ அதனால நான் விளையாடல, கால் வலிக்குது அதனால விளையாடல. அப்போ உற்றதை உரைத்தல். அப்போ உற்றதை உரைத்தல்னா உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா, அடுத்தது உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடைனா வரப்போறத சொல்றது. அதேதான், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் வருங்காலத்துல, கால் வலிக்கும் அதனால நான் விளையாடல, நான் விளையாட கால் வலிக்கும் அதனால நான் விளையாடல அப்படின்னு பதில் சொல்றோம்ல, அதுதான். ஆனா நம்ம கால் வலிக்கல, ஆனா விளையாடனா கால் வலிக்கும். அப்போ வருங்காலத்துல வரப்போறத, அதான் உருவது. உற்றதுன்னா நடந்ததை சொல்றது. ஓகேவா, அப்போ உருவது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அதனால நான் விளையாடல, நான் விளையாடா கால் வலிக்கும் அதனால நான் விளையாடன்னு சொல்ல மாதிரியா, அதுதான் உருவது கூறல். ஓகேவா, வரப்போறத சொல்றதுதான் உருவது கூறல். ஓகே, கால் வலிக்கும் அதனால நான் விளையாடன்னு சொல்றல. அப்போ உருவதுன்னா வரப்போறத, அவனுக்கு இப்போ வரைக்கும் கால் வலிக்கல ஆனா கால் வலிக்கும். அப்போ வரப்போறத சொல்றதுதான் உருவது கூறல் விடை. அடுத்தது இனமொழி விடை. இனமொழி விடைனா உனக்கு கதை எழுத தெரியுமா, உனக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்று வினாவிற்கு யாரோ நம்ம கிட்ட உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டா கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது. கதை எழுத தெரியும் நான் தெரியும் சொல்லணும், இல்ல தெரியாதுன்னு சொல்லணும். அது வந்து கட்டுரை எழுத தெரியும் சொன்னா அதுதான் இருக்கு, அதான் இனமொழி விடை. அப்போ கதை, அப்போ கதைக்கு இனமான கட்டுரை எழுத தெரியும் சொல்றாங்கல்ல, அது பேர் தான் இனமொழி விடை. இந்த இனமொழி விடைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு பருப்பு வாங்கலாம்னு வச்சுக்கோ, உளுத்தம் பருப்பு இருக்கான்னு கேட்டா உளுத்தம் பருப்பு இல்லைன்னு அவங்க கையில வரைய வராது, கடைக்கார வாயில உளுத்தம் பருப்பு இல்லைன்னு வரைய வராது. தோரம் பருப்பு இருக்குது. ஓகேவா, உளுத்தம் பருப்பு இருக்குதான் நம்ம கேட்டோம்னா தோரம் பருப்பு தான் இருக்குன்னு சொல்லுவாரு. ஓகேங்களா, ஏன்னா கடைக்கார வாயில இல்லைன்னு வரைய வராது. ஓகேங்களா, அப்போ தோரம் பருப்பு இருக்குதான்னு கேட்டா அதுக்கு இனமான உளுத்தம் பருப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அது இனமான, அப்போ கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. ஓகேவா, அப்போ இதுல என்னது இனமானதை கூறுவது இனமொழி விடை. ஓகேவா, உருவது குரல், உற்றது உரைத்தல், வினவி கூறுவது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தமிழ் வந்து நம்மளோட டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபிக்குமே ரொம்ப முக்கியம். அதே சமயம் டிஎன்பிஎஸ்சி படிச்சாலும் முக்கியம். ஸோ இந்த ஒரு டாபிக்ல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா 6 விடை 8 தெளிவா பாத்துட்டீங்க அப்படின்னா 1ல இருந்து 2 கொஸ்டின் சாலிடா போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்வோம்.